என்ஜாய். என் வண்டி ஓட்டு அவ்வளோதான். வேறாக ஓலை வாங்குற ஓட்டு கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரி, நான் உங்களுக்கு நான் 10 நாள்ல மாற்றிக்கிறேன் தம்பி. 100 நாளா பண்ணாலும் 10 நாள் எப்படி பண்ற? ஆனா எந்த லொகேஷனுமே இல்ல. இப்பதான் சப்ளை இருக்கு. எனக்கு வரல. நான் பக்கத்துல லொகேஷன்ல எப்படி தம்பி? மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் சப்ளையே வருதா? அதுக்கு வரைக்கும் வரலையா? இல்ல, எத்தனை டைம் உனக்கு கூப்பிட்டுருப்பான்னு சொல்லு. ஒரு நாளாவது போன் அட்டன் பண்ணிருக்கேன் வரைக்கும். எத்தனை டைம் சர்வீஸ் சென்டர் வந்துருக்குன்னு சொல்லு. சொல்லுப்பா. சரிப்பா. என் பேரு சந்தோஷ். டைம் அப்பார்னு ஒரு பனியன் கம்பெனி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஓலா ஷோரூம் முன்னாடி எதுக்கு நிற்கிறேன்னா 100 days செலிப்ரேஷன். 100 days எதுக்காகனா வண்டி எடுத்து 100 days இல்லை, சர்வீஸ் கூட 100 days ஆச்சு. அந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வண்டி எடுத்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு மோட்டர் பிரச்சனைன்னு சொல்லி வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் கூட்டேன். சர்வீஸ் கூட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட் இல்லை, போனால் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஷோரூமில் வந்து கேட்டேன், எடுத்த பக்கம், அங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி, என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஏன் வண்டி இல்லை. கிட்டத்தட்ட வந்து திருப்பூருக்குள்ளேயே ஒரு 100-150 வண்டி நிற்கிது. இந்த ஒரு 3 மாதத்துக்கு மேலே, அதாவது 100 நாள் ஆச்சு. 100 நாளாக வந்து நான் வந்து ஆக்டிவா பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 12,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த வண்டி எடுக்கணும்? கவர்மெண்ட் எதுக்கு என்ன ஈவிக்கு மாறுன்னு சொல்லணும்? நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூ சொல்லியிருக்காங்க ஓலாவை. ஓலா இன்னும் வண்டி வித்துட்டு தான் இருக்கான். ஆனால் வித்த வண்டிக்கு, ரிப்பேர் ஆன வண்டிக்கு இது வரைக்கும் சர்வீஸ் கொடுக்கல. கவர்மெண்ட்டும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதனால வந்து இவங்களை எதிர்த்து என்னால் வந்து போராடவோ எமோஷனாவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால வந்து 100 days செலிப்ரேஷன் பண்றதுக்காக நான் வண்டி எங்க எடுத்தனோ அங்கேயே வந்து செலிப்ரேட் பண்றேன். மக்களே, ஓலா எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஓலா இல்லை எந்த இவி வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சர்வீஸ் ப்ராப்பரா இருக்கான்னு பாருங்க. அஸ் மிடில் கிளாஸா நம்ம டெய்லியும் போய் இந்த மாதிரி போராடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வேலைக்கு போகணும், அவன் தொழிலை பார்க்கணும். அப்பதான் நம்ம சர்வைவே பண்ண முடியும். வண்டி போனது கூட பிரச்சனை இல்லை. திருட்டு போயிருந்தா கூட பரவாயில்லைங்கிற வண்டி ஸ்டேஷனுக்கு அலைய முடியாது, அது வேற விஷயம். திருட்டு போயிருந்தா கூட வண்டி போச்சுன்னு முடிவு பண்ணிருக்கலாம். சர்வீஸ் விட்ட வண்டி 100 நாளா வரலைன்னா அப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த சொசைட்டில ஒரு மிடில் கிளாஸ் எப்படி வாழ்றது?